மற்ற மாநிலத்தவர்கள் எல்லாம் விஜய் சிறப்பான ஆட்சி நடத்துறார் என்ற ஒரு முன்னுதாரணத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தார். மக்கள் சேவை செய்யணும்னு வந்துட்டு சட்டமன்றத்துல எங்களுக்கு கார் வாங்கி கொடு, எங்களுக்கு மாச சம்பளம் இவ்வளவு உயர்த்தி கொடுன்னு கேட்கறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாரு இப்படி ஒரு பாடி உடனே உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துறதும், உடனே உங்களுக்கு காரு உதவியாளர், துணையாளர், டிரைவர் இப்படி போட்டு அவங்களுக்கும் சம்பளம் அரசே கொடுக்குது என்பது நிச்சயமாக தமிழக அரசு ஒரு கேவலமான ஒரு செயலான பாட்டு, கேலி, கூத்து, சினிமா ஸ்டைலு இதெல்லாம் என்னையாது சட்டமன்ற மரபையே ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. சினிமா டிக்கெட் யுத்தம் இருக்கான், லாட்டரி டிக்கெட் யுத்தம், இப்படி எல்லாம் கூடாரங்களும் சேர்ந்து இவங்க தமிழ்நாட்டை சுத்தம் பண்ணுறாங்க, ஊழலை ஒழிக்கிறாங்க. தினந்தினம் கொலைகள், தினந்தினம் பாலியல் வன்கொடுமைகள், அதிலும் குறிப்பாக தமிழக கட்சிக்காரன் தான் நிறைய குற்றவாளிகளாக கைது செய்யப்படுறாங்க. இப்படியே போகிற போக்கு பார்த்தா அடுத்த எலெக்ஷனுக்குள்ள விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருக்கா. வாய்ஸ் ஆஃப் தடா நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா வலைதள தொலைக்காட்சியை பார்வையிடுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்களை வாய்ஸ் ஆஃப் தடா மூலமாக உங்களுக்கு பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், எங்களுக்கு கார் இல்லை, ஆகையால் தமிழக அரசு, தமிழக முதல்வர் எங்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார். அந்த கார் வேண்டும், கார் இல்லை என்று கோரிக்கை விடுத்த சட்டமன்ற உறுப்பினர் யார் என்றால், காட்டுமன்னார்குடியில் திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற திரு ஜோதிமணி அவர்கள். ஒரு விசிகாவில் அவர் காங்கிரஸில் இருக்காரு. கடைசி நேரத்தில் அவர் விசிகா மூலமாக வேட்பாளராக அறிவிக்கின்றார்கள் காட்டுமன்னார்குடியில். அந்த நபர் தான் சட்டமன்றத்தில் எங்களுக்கு கார் இல்லை, நாங்கள் ஊர்லேருந்து, அதாவது காட்டுமன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள வர வேண்டும் என்றாலும் பஸ்களிலோ ரயில்களிலோ தான் நாங்கள் வர வேண்டியது இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தொகுதியை சுற்றி பார்ப்பது கூட எங்களால் காட்டுமன்னார் அங்கே போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தமிழக முதல்வர் இது போல நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, தமிழக முதல்வர் எங்களுக்கு கார் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார். அவர் தேர்தல் அபிடவிட்ல ஜோதிமணி அவர்கள் தேர்தல் அபிடவிட்ல அவர் சொன்ன இது என்ன சொன்னீங்கன்னா, TN 31 AM 3632 2012, அதாவது டொயோட்டா எட்டியாஸ் 9 லட்சம் மதிப்புள்ள கார் என்னிடம் உள்ளது என்று தேர்தல் ஆணையத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பதிவு பண்ணாங்களே எங்கிட்ட என்னென்ன இருக்கு, அது மாதிரி கார் இருக்கு, அது 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டா எட்டியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ சட்டமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட கார் இல்லை, நான் பஸ்லையும் ட்ரெயினில் வரேன்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனே தமிழக முதல்வர் என்ன பண்றாரு, மற்ற விஷயங்கள்லாம் தூக்கி வீசிட்டு உடனே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கார் கொடுக்கறதுக்கு முடிவு பண்றாரு. கார் கொடுக்க முடியும், அது சட்ட விதி 110 பின்பற்றி எல்லாருக்கும் கார் மட்டும் இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 75,000 ரூபாய் ப்ளஸ்ஸு அவருடைய டிரைவராக இருக்கலாம், உதவியாளர் இருக்கலாம், அவருக்கு ஒரு 25,000 ரூபாய், இப்படி பார்த்தீங்கன்னா 1,85,000 ரூபாய்க்கு மேலே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் கஜானா காலின்றாங்க, இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி வாரி அழைச்சிருக்காரு. இந்த சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாருன்னா அவருக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தா மைனஸ் எதுவுமே இருக்காது, ப்ளஸ் தான் இருக்கும். அதனால தான் இவனுக்கு பாருங்க, கொள்கையாவது மயிராவது தூக்கி போட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். சில பேர் நாக்கை தொங்க போட்டுட்டு ஏன் அலையிறானுங்கன்னா, இது போன்ற சலுகைகளுக்காக தான். ஏன்னா இப்போ 1,80,000 ரூபாய் ஒரு IAS IPS ஆஃபீஸருக்கு தான் அவ்வளோ சேலரி. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவ்வளோ சேலரி வருது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனா, அந்த தொகுதிக்கு உட்பட்ட சில பல கான்ட்ராக்ட் விடுவாங்க, ரோடு கான்ட்ராக்டோ அல்லது ஏதோ விட்டாரோ இவங்களுக்கு உண்டான அந்த கமிஷன் வந்துடும், கிம்பளம். அது யார் இருந்தாலும் சரி, எந்த சட்டமன்ற உறுப்பினரோ அவங்களுக்கு கிம்பளம் வந்துடும். அதுவே அவங்களுக்கு ஒரு மாதம் 2-3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. அது இல்லாமல் அந்த தொகுதிக்கு உட்பட்ட அரசு, அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் குறைஞ்சது அவங்க மாதத்துக்கு ஒரு 50 லட்சத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தொழில் செய்வதற்கு சட்ட விதி எந்த வகையிலும் தடங்களாக இல்லை.
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணலாம், என்ன வியாபாரம் பண்ணிக்கலாம். அந்த வியாபாரம் செய்வதற்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு, அவர் வியாபாரம்லாம் செய்ய முடியாது அப்படின்ற விதியெல்லாம் இல்லை. எந்த வியாபாரங்களும் பண்ணலாம். அப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடும் போது அவங்களுடைய தொடர்பு வளையம் கொஞ்சம் விரிவாகும் போது அவர்கள் நிறைய வியாபாரங்கள் செய்து இதன் மூலமா பல கோடி ரூபாய் ஈட்டுறாங்க. பல கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம் வருது. அவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வெண்ண கார் தேவையா அப்படின்ற கேள்விதான் நமக்கு உண்மை. இந்த கார் யாருடைய காசுல? விஜய் தான் சம்பாதிச்சு வைத்து பிளாக்ல டிக்கெட் வச்சு சம்பாதிச்சு வச்சு இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஒயிட் மணியை கொண்டு வாங்கி கொடுத்தாருன்னா நம்ம கவலை இல்லை. ஆனா இந்த யாருடைய காசுன்னா உங்க காசு, என் காசு. மக்கள் வரி பணத்தில் இருந்து இவர்களுக்கு காரணம் பிளஸ் 1,85,000 ரூபாய். நீ தான் பொது சேவை மக்கள் சேவை செய்து தான்டா வரீங்க. உங்களுக்கு எதுக்கு சம்பளம்? மக்கள் சேவை செய்யக்கூடியவனுக்கு எதுக்கு சம்பளம் நான் கேட்கிறேன். அப்போ உனக்கு சம்பளம் வாங்கி தான் நீ செய்யணும்னு சொன்னா நீ எதுக்கு மக்கள் சேவைனா வர? போய் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பனாயிரு. மக்கள் சேவை செய்யணும்னு வந்துட்டு சட்டமன்றத்தில் எங்களுக்கு கார் வாங்கி கொடு, எங்களுக்கு மாச சம்பளம் இவ்வளவு உயர்த்தி கொடுன்னு கேட்கறேன்னு சொன்னா நீ எல்லாம் உண்மையிலே மக்கள் சேவகராக உங்களை பார்க்க முடியாது. நீ சம்பாதிக்கிறதுக்கு வந்த ஒரு நபராக தான் உன்னை பார்க்க முடியும். அப்போ இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரே காரணத்துக்காக அரசும் உடனே மற்ற வேலைகள்லாம் விட்டுட்டு இவர்களுக்கு உண்டான அந்த சட்ட விதிகளை பின்பற்றி இவர்களுக்கு உடனே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யறதுலாம் அயோக்கியத்தின் உச்சமாக தான் பார்க்கும். எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பிச்சைக்காரன் இல்லை, சும்மா டாவ் அடிச்சுக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எங்களுக்கு காரே இல்லை, நான் நடந்தே வரேன் ட்ரெயினில். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேரு சபரி ஐங்கரன் சாவக, என்னிடம் கார்ல ஆட்டோவில் தான் வரேன் அப்படின்னு போய் சொல்றான். ஆனா அவங்ககிட்ட இனோவா காரே இருக்கு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, எனக்கு சட்டமன்றத்தில் கொடுக்குறதா குடிக்கிறீங்க, இனோவா காரை பார்த்து கொடுங்கன்றாரு. அவர்கிட்ட அத்தனை கார் வச்சிருக்காரா அவர் இருந்து கூட எனக்கு இனோவா கார் வேணும்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சட்டமன்றத்தில் மக்கள் பணி செய்ய போனாங்களா, இவங்களுடைய வசதியை பெருக்குவதற்காக போனாங்களா? இதுதான் மக்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் நீங்க முடிவு பண்ணணும். நீங்க இதை பார்த்து இருக்கக்கூடிய மக்கள் நீங்க முடிவு பண்ணணும். பொது சேவைன்னு வந்துச்சு. இப்ப நம்ம கூட தான் பொது சேவை பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். யார்கிட்ட சம்பளம் கேட்கிறோம்? யார்கிட்ட போய் சம்பளம் கொடுக்குறாங்க? நமக்கு கொடுக்குறது இல்லையே. இது போன்ற லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்கெல்லாம் பணி செஞ்சுட்டே இருக்காங்க. பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, டிக்கெட்டுக்கு அவங்ககிட்ட இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ இவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்ட உடனே இவங்களுக்கு எல்லா வசதியும் அரசு செஞ்சு கொடுக்குது. அப்படி ஒரு பக்கம் இவங்க ஏற்கனவே பஸ்ஸில் போனால் ஃப்ரீ, ட்ரெயினில் போனால் ஃப்ரீ. இது ஒரு பக்கம். பாராளுமன்ற உறுப்பினர்னா ஃப்ளைட்டில் போனால் ஃப்ரீ, ட்ரெயினில் போனால் ஃப்ரீ. அது அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு மாத சம்பளம் கூட இவ்வளவு கொடுக்கறது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். இதில் இவங்க கேட்குறாங்க காரு, அந்த காருக்கு ஒரு டிரைவர் அல்லது அவருக்கு ஒரு துணை உதவியாளர், அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்போ இவங்க மக்கள் பணியே செய்யல. சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள் மாரி பார்க்கணும், அரசு ஊழியர்கள் மாரி தான் பார்க்கணும் அவங்க. அப்போ எதுக்கு மக்கள் சேவகர்ன்ற ஒரு பட்டம் வச்சுக்கிறாங்க? அப்போ நீங்க இவ்வளோ இத்தியாதி இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. ரியல் எஸ்டேட் ஃபுல்லாக எம்எல்ஏக்கள் தான். கட்ட பஞ்சாயத்தெல்லாம் எந்த எம்எல்ஏ கட்ட பஞ்சாயத்து பண்ணல? ஒரு ஆளை சொல்லுங்க, வயலுங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் காசு வாங்கி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஒரு வயலும் யோகியன்னு சொல்ல முடியாது. அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அல்லது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பிரம்மாண்டமா டபுள் பெட்ரூம், ஏசி எல்லாமே ஃப்ரீ தான். இது 10வது குறைக்கு வருஷத்துக்கு 1,80,000 2 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே. இதுல காரு வேறையா? அப்போ இதெல்லாம் யாருடைய பணம்? இது முழுக்க மக்களுடைய வரி பணம். மக்களாகிய நீங்க தான் யோசனை பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஏதோ எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்துட்டாங்க அதனால ஆத்திரத்தில் ரயில் பேசுறாங்கன்னு நீங்க நினைச்சிக்காதீங்க. நான் அந்த ஆத்திரத்தில் பேசுறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்துக்கிட்டு அவன் பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்துகள் என்ன நீங்க யோசனை பண்ணிப்பேன். அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ், ரியல் எஸ்டேட் கூட அவங்க பண்ணக்கூடிய எந்த பிசினஸ் அவங்க பண்ணல. அந்த தொகுதிக்கு உட்பட்ட எந்த ஒரு இடம் விற்கிறது இருந்தாலும், எந்த ஒரு இடம் வாங்குறது இருந்தாலும் எம்எல்ஏட தயவு இல்லாம தான் பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகள் நடந்துட்டு வருது. அப்போ இதன் மூலமா பல கோடிகளை அவங்க வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க, மாசம் வருஷம்.
அது இல்லாம அரசு வந்து ஏதோ வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி, வேற அடுத்த வேலை சூட்டுக்கு வழி இல்லாத மாதிரி உடனே உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துறதோ, உடனே உங்களுக்கு கார் உதவியாளர், துணையாளர், டிரைவரு இப்படி போட்டு அவங்களுக்கும் சம்பளம் அரசே கொடுக்குது என்பது நிச்சயமாக தமிழக அரசு ஒரு கேவலமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன். அது எந்த அரசு கொடுத்திருந்தாலும் அது கேவலமான செயலாக தான் பார்க்குறேன். ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேச இது கொடுத்துட்டாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யார் இப்படி ஒரு பாட்டு ஒரு பொம்பளை, டேய் அது என்னடா ஒரு சட்டமன்றம் ஆகி அந்த மரபுகளை பின்பற்றாங்க. பாட்டு, கேலி, கூத்து, சினிமா ஸ்டைலு இதெல்லாம் என்னையாது சட்டமன்ற மரபையே ஒட்டுமொத்தமா தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா தூக்கி போடுறாங்க. நேற்று ஒருத்தர் பேசுறான், அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா, வீட்டுக்கு மட்டுமா, காட்டுக்கு மட்டுமா, நாட்டுக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பிரதமராக தான் வைக்கிறார் வீட்டு. யாரு? காங்கிரஸுக்கு எதிராக. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே ஓணம் பிடிக்கும்ல, வெளியூரில் போய் வைகுண்டம் பிடிச்சாங்க. அந்த மாதிரிக்காது தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிட்டு அவர் முதல்வர் ஆனதுலேருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு தகடிதமாக ஆடுதுன்றது உலகமாக விஷயம். தினந்தினம் கொலைகள், தினந்தினம் பாலியல் வன்கொடுமைகள், அதிலும் குறிப்பாக வந்து தமிழக கட்சிக்காரன் தான் நிறைய குற்றவாளிகளாக கைது செய்யப்படுறாங்க. இப்படியே போகிற போக்கு பார்த்தா அடுத்த எலெக்ஷனுக்குள்ள வந்து விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அப்படி நிலைமை ஓடிட்டு இருக்கு. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் என்னடான்னு சொன்னா அவர் வந்து பாராட்டுற எல்லாருமே விஜயை பாராட்டு இல்லை, நீங்க பாராட்டுறதுக்காக சட்டம் பண்றோம், மக்கள் பணி செய்யறதுக்கு தாங்க சட்டம் பண்றோம். சபாநாயகர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட தேர்தல்கள் மாதிரி அவன் வந்து என்ன பண்ண எல்லாமே என்ன பண்றது, யாருக்கும் ஒரு முறையான அரசியல் தெரியாது, யாருக்கும் ஒரு முறையான போராட்டங்கள் பண்ணி மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டவங்க யாருமே இல்லைங்க. ஏதோ ஒவ்வொரு இதுல இருந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களும் இருக்கான், சினிமா டிக்கெட் வித்தவங்க இருக்கான், லாட்ரி டிக்கெட் வித்தவங்க, இப்படி எல்லாம் கூடாரங்களும் சேர்ந்து இவங்க வந்து தமிழ்நாட்டை சுத்தம் பண்றாங்க, ஊழலை ஒழிக்கிறாங்க. இதுல நேற்றுலேருந்து இன்னொரு ஹிந்தி வீடியோக்கள் எப்படின்னு சொன்னா மோடி கிட்ட டைரக்ட் மோதல். ஹிந்தியில வந்து இந்த குரூப் மாஃபியா, இந்த தாவேகானுடைய குரூப் மாஃபியா வந்து ஹிந்தி ஊடகங்களுக்கு வந்து சின்ன சின்ன வீடியோக்களுக்கு ஆளுங்களை எடுத்து விஜய் தளபதி விஜய் வந்து பிரதமர்கிட்டே வந்து நேரடியாக சண்டை போட்டார். இவர் எப்படா நேரடியாக சண்டை போட்டார் எப்படின்னு சொன்னால், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை என்றால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரி நிதி பணத்தை வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இது நேரத்துல ஃபுல்லா எவ்வளோ ஆயிரக்கணக்கான வீடியோக்களை விட்டுட்டே இருக்காங்க ஹிந்தியில. ஏன்னு சொன்னா மற்ற மாநிலங்கள் பார்க்கும்போது இவர் அப்படியே பயங்கரமா உயர்த்தி பேசணுமா, அதுக்காக இவெல்லாம் பிரதமர் ஆகும், அது வேற விஷயம். மற்ற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் விஜயை பற்றி உயர்த்தி பேசணுமா, அதுக்கு இப்படி ஒரு ஃபேக் நியூஸ். அப்போ இது வந்து மத்திய அரசும் சரி மற்ற உளவு அமைப்புகளும் சரி ஏன் சைலண்டா இருக்குன்றது புரியல. ஏன் இப்படி ஒரு பில்டப்? என்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து பிரதமர் மோடியை கடுமையாக எச்சரித்தார். ஒரு ஆளை சொல்லிட்டு நான் இந்த விஜய் எதிர்க்கிறதே நிப்பாட்டிட்டேன். எத்தனை வீடியோக்கள் தெரியுமா போட்டிருக்காங்க, பயங்கரமான வீடியோ. நான் எனக்கே ஆச்சரியம், இவ்வளவு வீடியோக்களா போட்டிருக்காங்கன்னு. விஜய் தளபதியோட டக்கரா, தமிழ்நாடு டேக்ஸ் நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க உடனே நீங்க வந்து பெட்ரோல் டீசல் விலைக்குது. இப்படியாப்பட்ட ஒரு சிறந்த முதல்வரை தமிழகம் இதுவரையும் காணவில்லை, இப்போதான் புதுசா விஜய் தளபதியை காண்டிருக்கேன்னு சொல்லி ஹிந்தியில வீடியோக்கள் போட்டுட்டே இருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துக்கும் என்னன்னு சொன்னா மற்ற மாநிலத்தவர்கள் எல்லாம் வந்து விஜய் சிறப்பான ஆட்சி நடத்துறாரு என்ற ஒரு முன்னுதாரணத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா உள்ளூர்ல உணவு பிடிக்க முடியல, வெளியூர்ல போய் வைக்கணும் பிடிக்காங்க. ஏன்னா இங்க வந்து பப்பு வேகலை. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ற மாதிரி வீடியோக்கள் போட்டுது. என் வீட்டில் வந்து 9 ஓட்டு இருக்கு, ஓட்டு போடலன்னா எல்லாரும் விஷம் வச்சு கொண்டுடுன்னு சொன்னேன். இந்த மாதிரி ப்ரொமோட் அதாவது நெரேட்டிவ் செட் பண்ண மாதிரி இப்போ வட இந்தியாவில் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதோட நீங்க வந்து மக்கள் பணி செய்யுங்க, உண்மையிலே நல்ல பணி செய்யுங்கன்னா மக்கள் அவங்களை அடுத்து தேர்ந்தெடுக்க போறாங்க. ஏன் இப்படி ஒரு பில்டப் அப்படின்றது தான் இன்றைய என்னுடைய கேள்வியோடு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த காரை இலவசமாக கொடுக்கின்ற இந்த காரு மற்றும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் ரெண்டுத்தையும் ரத்து பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.